Are you kind of person are wasting your time? I wake up in the morning and scrolling Instagram and TikTok? Listen, you are literally wasting your sexes, bro. So get yourself and create a good routine to change your life and really successful in your life. Welcome to the channel and this is Enlighten. So நம்ம இந்த எபிசோட என்ன பார்க்க போறோம்னா ஹேபிட் ஆஸ் அ டெய்லி ரொட்டீன் அதான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஹேபிட் ஆஸ் அ டெய்லி ரொட்டீன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த ஹேபிட்ஸ் அதாவது இந்த டெய்லி ரொட்டீன் வந்து நீங்க ஹேபிட்ஸை மாற்றணும். இந்த ஹேபிட்ஸ் வந்து டிசிப்ளின் கிரியேட் பண்ணும். அந்த டிசிப்ளின் வந்து சக்ஸஸ் ரேட் பண்ணும். நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஸோ இந்த ஒரு டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற. ஸோ இந்த டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டெய்லி ரொட்டீனா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டெய்லி ரொட்டீன்றது நம்ம பர்சனல் க்ரோத்து, அதுக்காக பர்சனலாக க்ரோத் பண்ணுறதுக்காக தான் வந்து டெய்லி ரொட்டீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெய்லி ரொட்டீன் பண்ணுறது நம்ம பர்சனல் க்ரோத்தையும் அந்த மென்டல் ஹெல்த்தையும் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு பர்சனாக இருந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு பர்சனாக உங்கள் ஒர்க் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டெய்லி ரொட்டீன் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் ரொம்ப கான்சென்ட்ராக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காக வந்து டெய்லி ரொட்டீன் க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் சேம் டைம் நீங்கள் ரொம்ப ஒர்க்கை தள்ளி போடுறீங்க, அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் உங்கள் லைஃப்பில் அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டெய்லி ரொட்டீன் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆத்தர் சேட் த சீக்ரெட் ஆஃப் யுவர் ஃபியூச்சர் இஸ் ஹிடன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட் இஸ் ஹேபிட்? அதாவது ஹேபிட்னா நம்ம சின்ன வயசு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹேபிட்னா என்னென்னு. நம்ம ஒரு விஷயம் திருப்பி செய்ய அதுதான் ஹேபிட். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த நாள் நினச்சி நீங்கள் இதுதான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுவீங்களா, அது மாதிரி. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து பர்சனலாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளியர், அதாவது ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, ஸ்மால் ஹேபிட்ஸ் கிரியேட் அ ரிமார்க்கபிள் சேஞ்ச் இன் லைஃப். அதாவது ஹவு டு கிரியேட் அ குட் ஹேபிட் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து குட் ஹேபிட்டை கிரியேட் பண்ணணுங்க நம்ம ஜேம்ஸ் கிளியர் வந்து ஒரு 4 பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 பிரின்சிபலில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, மேக் இட் ஆப்வியஸ். அதாவது நீங்கள் பண்ணுற ஒர்க் இருக்குல்ல அது ரொம்ப ஆப்வியஸாக உங்களுக்கு பண்ணியே தீர்ந்த ஒரு கண்டிஷனில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி புக் படிக்கணும். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு ஆப்வியஸான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் அதுதான் சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கணும். அதாவது நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு ஹேபிட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணுற விஷயம் நீங்கள் என்ஜாயபிளாக நான் திருப்பி பண்ணணுன்ற ஒரு தாட் கிரியேட் ஆகிற அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஹேபிட் வந்து இருக்கணும். அண்ட் மூணாவது ஒன்று வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஹேபிட் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னால் எடுத்தோடனே போய் அந்த ஸ்டார்டிங்கே போய் நீங்கள் 1 hour நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் ரெடிகஸ் ப்ரோ. பிகாஸ் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த 15 minutes 20 minutes 30 அப்படியே போக இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் தான் உங்கள் ஹேபிட் வந்து கன்சிஸ்டன்சியாக திருப்பி நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு தாட் கிரியேட் ஆகும். அண்ட் ஃபோர்த் ஒன்று என்ன சொன்னாங்கன்னா சாட்டிஸ்ஃபை. அதாவது நீங்கள் பண்ணுற ஒர்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதை வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு 7 days பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து உங்கள் அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபை அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புக் ரீட் பண்ணுறீங்க, அந்த புக்கில் வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கு, ஸோ அதுதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்றாங்க. நீங்கள் பண்ணுற எந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஒரு 4 பிரின்சிபல் வச்சு நான் வச்சுக்கோங்க. இந்த 4 பிரின்சிபல் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுற ஹேபிட் வந்து இட்ஸ் ஸோ பெஸ்ட் அ டெய்லி ரொட்டீன். அதாவது நம்ம இந்த எபிசோட நான் கொடுக்க போகிற இந்த ஒரு டெய்லி ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இமான் காசி, ஆண்ட்ரூ டேட், இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளெலாம் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஒரு 6 டெய்லி ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா, வேக் அப் மார்னிங் 5 AM. அதாவது மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதாவது எதுக்கு 5 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்னிங் 5 மணிக்கு எந்திரினால உங்கள் மைண்ட் வந்து கிளியராக இருக்கும். உங்களால் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதே சமயம் உங்கள் பாடியோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து நீங்கள் ஒரு 3 glass ஆஃப் வாட்டர் வந்து மார்னிங் வந்து ட்ரிங்க் பண்ணோம். அதாவது ஏன் நம்ம 3 glass ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னோன்னா, பிகாஸ் நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும். இந்த டீஹைட்ரேட் ஆகிறத ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த 3 glass ஆஃப் வாட்டரை வந்து மார்னிங் வந்து கொடுத்து சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து 20 minutes ஒர்க் அவுட் பண்ணணும். ஐ மீன் நீங்கள் வந்து உங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் பாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏன் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய பேர் வந்து மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் வந்து உங்கள் பாடியில் பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அந்த உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கூல் ஷவர். அதாவது கூல் ஷவர் எடுக்கணும். அதாவது இந்த கூல் ஷவர்ன்றது
நம்ம ஏன் மார்னிங் யாரா போய் மார்னிங் கூலாக ஐஸ் வாட்டரில் போய் குளிப்பா, அது புரியுது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கூல்ஸை எடுத்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து உங்கள் பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டம் அண்ட் மெட்டபாலிசம்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரின்சிபல் கூட இந்த 5 பிரின்சிபல் கூட 6வது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 6வது என்னன்னா, டெய்லி மார்னிங் ஒரு 5 பேஜுக்கு புக் படிங்க. அதாவது ஈச் டே ஒவ்வொரு நாளும் நீங்கள் புக்கு படிக்க அந்த 5 பேஜஸ் வந்து உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி லீட் பண்ணுறாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐடியாவுக்கு மாதிரி லீட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு 5 பிரின்சிபல். ஸோ என்னோட பர்சனல் நான் வந்து இது எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுறேன். ஸோ என்னோட பர்சனல் என்னென்னு ஃபர்ஸ்ட் நான் அதுக்கடுத்து சொல்கிறேன். ஸோ நான் கொடுத்த இந்த ஒரு 6 பிரின்சிபலை 30 டேஸ்க்கு விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் லைஃப்பில் நான் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா இல்லையா, நீங்கள் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.